பிரைஸ் தி லார்ட். இந்த 17வது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோ முதல் முறை பார்ப்பீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கடந்த சில நாட்களாக தெய்வீக சுகத்தை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். அதில் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய பரிகாரி, அவர் தான் நமக்கு சுகம் தருகிறவர், அவருடைய வார்த்தை நம்முடைய மருந்தாக இருக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை எப்படிலாம் நீங்கள் தியானிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இந்த டிவைன் ஹீலிங் அப்படின்ற ப்ராசஸில் பாருங்கள், தெய்வீக சுகம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் அடைகிறோம், அதை நாம் அனுபவிக்க போகிறோம். அது ஒரு ப்ராசஸாக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்குள்ளே மாற்றத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த தெய்வீக சுகத்தில் மிக முக்கியமான பகுதி எதற்கு இருக்குது என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான். அவர் தமது வார்த்தையை, வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி நம்மை அழிவுக்கு அவர் தப்புவிக்கிறார். வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவர் மனிதர்களை கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, வார்த்தையை படிப்பது வேறு, வாசிப்பது வேறு, கற்றுக்கொள்வது வேறு, தியானிப்பது என்பது வேறு. பாருங்க, சிலர் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்க டெய்லியும் வாசிப்பாங்க, அது அவர்களுடைய வழக்கமாக இருக்கும். தினந்தோறும் காலையில் வேதம் வாசிக்கிறேன். வாசிக்கிறது என்பது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம வாசிக்கலாம், ஒரு புஸ்தகத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிக்கிறதுக்கு அடுத்த நிலை என்னன்னா படிக்கிறது. படிக்கிறது அப்படின்னா கற்றுக்கொள்ளுதல். அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். வாசிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம், அடுத்தது மெமரைஸ் பண்ணலாம், மனப்பாடம் செய்யலாம். மனப்பாடம் செய்யும்போது என்னுடைய மனதிலே நான் அதை பதிய வைக்கிறேன், அப்படியே மக்கப் பண்ணுறேன், மனப்பாடம் பண்ணுறேன். ஆனால் இது எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு மேன்மையான நிலை என்னன்னா தியானிப்பது, தியானம். நம்ம பல நேரங்கள் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, தியானம் அப்படின்றது மனதை வெறுமையாக்குவது அப்படின்னு நம்ம ஒரு வேளை பழகிருக்கலாம். மைண்டை எம்டி பண்ணுறது தான் மெடிடேஷன், எதை பற்றியும் நினைக்காம அமைதியாக உட்கார்ந்துருப்பது. ஆனால் வேதாகமத்தில் தியானம் என்பது மைண்டை எம்டி பண்ணுறதுல மைண்டை ஃபில் பண்ணுறது. மனதை நீங்கள் வெறுமையாக்கக்கூடாது, மனதை ஒரு வார்த்தையினால் நிரப்புவதற்கு பேர் தான் தியானம். தொடர்ந்து ஒரு காரியத்தை தொடர்ந்து நீங்கள் யோசித்து சிந்தித்து அதன் நினைவாலே நிறைந்திருப்பதற்கு பேர் தான் தியானம். தெய்வீக சுகத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா வார்த்தையை தியானிக்கிற பகுதி. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தவர் மரித்து விட்டார். இப்பொழுது அடுத்தது இவர்களை யார் நடத்த போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியும் ஒரு பதட்டமும் இருந்த நிலையில கர்த்தர் யோசுவா என்கிற ஒரு மனிதனிடத்தில் வந்து பேசி அந்த யோசுவாவை லீடரா ஆண்டவர் நிர்ணயிக்கிறார். அப்படி யோசுவாவை லீடரா நிறுத்தும் போது யோசுவாவுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் படிக்க விரும்புகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த வசனத்துல 2 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இதுவே உன் பேச்சா இருக்கட்டும், இதுவே உன் தியானமா இருக்கட்டும். எப்பொழுதெல்லாம்? இரவும் பகலும். நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், ஒரு மருத்துவரை நாம் சந்திக்கும் போது மருத்துவர் கொடுக்குற மருந்துகளை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதை போல கர்த்தருடைய வார்த்தையை, நியாயப்பிரமாண புஸ்தகம் என்பது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா, இரவும் பகலும் தியானி, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, வார்த்தையை தவிர வேற எதையும் பேசாத, வார்த்தையை தவிர வேற எதையும் சிந்திக்காத, வாக்குத்தத்தத்தை தவிர வேற எதையும் பேசாத, வாக்குத்தத்தத்தை தவிர வேற எதையும் நீ கற்பனை செய்ய வேண்டாம். தியானம் அப்படின்றது கற்பனை. நம்முடைய மனதின் ஆற்றலை பயன்படுத்தி நாம் மனக்கண்களிலே பார்ப்பது. உள்ளான பாருங்க, நம்ம எல்லாருக்குமே 2 கண்கள் இருக்கு. இந்த கண்கள் பிசிக்கல் ஐஸ் இருக்கு. இந்த கண்கள்ல இருக்கிறத பார்க்கலாம், உள்ளான கண்கள்ல இல்லாததை நம்மால் பார்க்க முடியும். இப்போ பாருங்க, நான் இங்கிருந்து ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்றேன், ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த கண்ணுக்கு முன்னாடி இப்போ சிங்கம் இல்லை, ஐஸ்கிரீம் இல்லை. ஆனால் உள்ள இருக்கிற கண்ணில் என்னால் ஐஸ்கிரீமை பார்க்க முடியும், சிங்கத்தை பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் தியானம். தியானம் என்பது ஒன்றை கேட்டு அதை என்னுடைய மனக்கண்களுக்கு கொண்டு வந்து அதையே நோக்கி பார்ப்பது. இந்த யோசுவாவுக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா,
உன் வாயை விட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் பிரியக்கூடாது. அதில் எழுதியிருக்கிறவைகளெல்லாம் இரவும் பகலும் நீ தியானி. இன்றைக்கும் தெய்வீக சுகத்துல உங்க சரீரத்துல நீங்க சுகம் அடைவதற்கு, ஆரோக்கியம் அடைவதற்கு இது மிக முக்கியமான ரகசியமா இருக்குது. உங்களுடைய வாயை விட்டு சுகமளிக்கிற வார்த்தைகள் பிரியக்கூடாது. நீங்கள் சுகத்தையே பேசுங்கள், ஆரோக்கியத்தையே பேசுங்க. யாராவது உங்கள்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லலாம், உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை சொல்லலாம். ஆனால் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் எப்படி சொல்லணும்னா, கர்த்தர் என்னை சுகமாக்குவார், நான் சுகமாயிருவேன், சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவேன். உங்களுடைய வாயில் சுகம் இருக்க வேண்டும். பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதான். அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார். நம்முடைய நாவு, என்னுடைய வாய் எனக்காக சுகத்தை பேச வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய பலவீனத்தையும் மருத்துவர்களுடைய ரிப்போர்ட்டையும் நம்ம உணர்றதையும் ஜனங்கள்கிட்ட நிறைய பேசுகிறோம். அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் சுகத்தை பேசணும், சுகமளிக்கிற வார்த்தையை பேசணும். நான் சொன்னது போல கர்த்தர் மேல் உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இருக்குதுதான், பலவீனம் இருக்கு, வழி இருக்கு, ஆனால் பரவாயில்ல, நான் சுகமாயிருவேன், நான் பலன் அடைஞ்சிருவேன், கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான வார்த்தைகள் நம் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். நம்முடைய வாய் மாறி மாறி பேசக்கூடாது. சுகத்தையும் பலவீனத்தையும் மரணத்தையும் ஜீவனையும் மாறி மாறி பேசக்கூடாது. ஜீவனுக்கு ஏதுவான விளைய பேசுங்கள். அடுத்தது, இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் தியானமாய் இருப்பதாக. பாருங்க, நைட் அண்ட் டே உன்னுடைய மனக்கண்கள்ல வார்த்தை நிறைவேறுகிறதையே கற்பனை செய்து பார். பாருங்க, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து நம்ம ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளைங்க அந்த ப்ராமிஸையே கனவு காண ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ உதாரணத்துக்கு, நம்ம வெளியே கூட்டிட்டு போறோம்னு ஒன்று சொல்லிட்டோம்னா அந்த குழந்தைங்க மனசுல நினைச்சிட்டே இருக்கிறாங்க, அப்பா அம்மா எங்க கூட்டிட்டு போவாங்க, எப்போ கூட்டிட்டு போவாங்க, எப்படி கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் நம்ம என்ன பண்ணுவோம், கற்பனை செய்ய தொடங்கிடுறான். அப்போ நம்மள்ட்ட என்ன பண்றாங்க, கேட்டுட்டே இருக்கிறாங்க, எப்போ போறோம், எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படி. கர்த்தரும் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கும் போது வார்த்தையை தியானம் செய்ய தொடங்கி விடுங்க. அந்த வார்த்தை சுகம். ஆண்டவர் நம்மளை சுகமாக்குறேன்னு சொல்லிட்டா கர்த்தர் நம்மளை சுகமாக்குவார். இந்த வியாதி என் சரீரத்தில் இருக்காது, இது போல நான் இனி கஷ்டப்பட போவதில்லை, இனிமேல் நான் வழியில கஷ்டப்பட போவதில்லை, இனி நான் படுக்கையில் இருக்க போவதில்லை, இனி எனக்கு இந்த வேதனை இந்த சரீரத்தில் இருக்க போவதில்லை, நான் ஆரோக்கியமா இருக்க போகிறேன், மற்றவர்களை போல நடமாட போறேன், உற்சாகமா என் வேலைகளை செய்ய போறேன், நான் சுகமா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன், நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை நீங்கள் தியானிக்க தொடங்குங்கள். ஸோ இதை நம்ம தான் பயிற்சி செய்யணும். இந்த நாளில் என்னோட இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கிற உங்களை எல்லாருமே நான் உற்சாகப்படுத்துகிறேன். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் தியானமாக இருப்பதாக. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களில் வலியோட, வேதனையோட, கஷ்டத்தோடு இருப்பீங்கன்னா உங்களுடைய டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. பாருங்கள், எப்படி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும்போது அதிக பவர்ஃபுல்லான மருந்து கொடுக்குறாங்களோ அதுபோல் நீங்கள் கஷ்டப்பட கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்க ஆரம்பிங்க. பாருங்கள், அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமா. எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையை மனசுல வச்சு தியானிக்கிறீங்களோ, பேசுறீங்களோ, அது உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்க போகிறது. உங்களுக்குள்ள அது ஜீவனை உண்டாக்க போகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. மெர்லின் அப்படின்னு என்கிற ஒரு தேவ மனுஷி இருந்தாங்க, ஊழியம் செய்கிறவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய சரீரத்துல கேன்சர் இருந்திருக்கு. நான் ஒரு புஸ்தகத்துல வாசிக்கும் போது அவர்களை பற்றி எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்ய தொடங்கினாங்களாம். எப்படின்னா, அவர்கள் வேதனைப்பட அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க அறிக்கை செஞ்சு ஒரு நாளைக்கு 24 முறை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள், அவர்களுடைய சரீரத்தில் இருந்த கேன்சர் கட்டி அப்படியே மறைந்தது. எவ்வளவுக்கு எவ்வளோ விசுவாசத்தோட கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ மாற்றங்கள் நம்முடைய சரீரத்தில் செயல்பட தொடங்குகிறது. நீங்கள் வேதனைப்படும் போதெல்லாம் சோர்ந்து போக வேண்டாம், பின்வாங்கிட வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையும் கர்த்தரையும் அவருடைய அன்பையும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். மாறாக வார்த்தையை அதிகமாக தியானியுங்கள். இரவும் பகலும் நீ கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தால் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்.
வழியை வாய்க்க பண்ணுவானா என்ன அர்த்தம்? நீ சக்சஸ்ஃபுல் ஆயிருவ. நான் சொல்றேன், தெய்வீக சுகத்தை பற்றிய வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க அவைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்கும் போது என்ன நடக்கும்? உங்களுடைய சரீரத்திலே வியாதியை நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள், வியாதியை நீங்கள் தோற்கடித்து விடுவீர்கள். நீங்கள் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் அனுபவிக்க தொடங்குவீர்கள். வேதனை நீங்கும், வலி நீங்கும், ஆரோக்கியமும் சுகமும் உங்களுக்கு உண்டாகும். இதை நாம் பயிற்சி செய்ய தொடங்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் உங்க சரீரத்துல வேதனை, நெகட்டிவான திங்கிங் வருதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியவே கூடாது. இரவும் பகலும் அதை தியானிக்க தொடங்குங்கள். இன்டென்ஷனலா வேணும்னே நீங்க தியானிக்கணும், வேணும்னே நீங்க தியானிக்கணும். உங்க மனசுக்கு கொண்டு வரணும். எப்பொழுதெல்லாம் எதிர்மறையான எண்ணம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தொடங்குங்கள். வேதத்துல இருக்கிற நிறைய சம்பவங்களை நீங்க படிச்சு அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் செய்தது போல எனக்கும் செய்வார் என்று உங்கள் மனக்கண்கள்ல கொண்டு வந்து நீங்க தியானிக்க தொடங்கும் போதே அந்த வார்த்தையின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்க வாயை விட்டு பிரியக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் தியானிக்க முடியுமா? ஒரு நாளில் 3 முறை, 4 முறை, 5 முறை, 10 முறை, 15 முறை, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் செய்யணும்னு தோன்றீங்களா பாருங்க. நிறைய விஷயத்திற்கு நம்ம அலாரம் வைக்கிறோம். நான் சொல்றேன், இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்வதற்கும் தியானிப்பதற்கும் அலாரம் வைங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் வைங்க. உங்க மொபைல் போன்ல வைங்க. அலாரம் அடிக்கும்போது உங்களுக்கு தெரியணும், இது ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யற நேரம், இது சுகமளிக்கிற வார்த்தையை பேசுற நேரம், சுகத்தை தியானிக்கிற நேரம். ஒரு 5 நிமிஷம் வார்த்தையை படிச்சு நீங்க தியானிச்சுட்டு மறுபடியும் உங்க வேலைகளை பாருங்க. 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு அப்படி ஒரு அலாரம் அடிக்கும் போது அந்த 5 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, தியானிங்க. உங்களுடைய சுகத்தை கற்பனை செய்து பாருங்க. நிறைய விஷயங்களை நம்ம கற்பனை செய்யறோம். உங்களுடைய சுகத்தையும் நீங்கள் கற்பனை செய்யுங்கள். பாருங்க, நமக்கு ஒரு பர்த்டே வந்தால் அதில் ஒரு கற்பனை இருக்குது. நமக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆனால் அதில் ஒரு கற்பனை இருக்குது. நமக்கு வேலை கிடைச்சா அதில் ஒரு கற்பனை செய்கிறோம். நமக்கு வீடு கட்டலான்னு யோசிச்சா அதை ஒரு கற்பனை செய்கிறோம். என் வீடு இப்படி இருக்கணும், இப்படி வீடு கட்டணும், இவ்வளோ பெருசு இருக்கணும், இங்கே கார்டன் இருக்கணும், இங்கே கிச்சன் இருக்கணும். நம்முடைய மனதிலேயே கற்பனை செய்து கொடுக்குறோம். கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடும். நான் சொல்கிறேன், இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் உங்களுடைய சுகத்திற்கான கற்பனை உலகத்துக்குள்ளே போயிருங்க. நீங்கள் போய் தியானிங்க. நீங்கள் சுகமாக இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறத, நடக்க முடியாதவர்கள் நடக்கிறத தியானிங்க. ஓட முடியாதவங்க ஓடுறத தியானிங்க. வேலை செய்ய முடியாதவங்க நீங்க உற்சாகமா வேலை செய்யறத தியானிங்க. நான் சொல்றேன், எதை நினைக்கிறீர்களோ அப்படியே மாறுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை தியானிச்சு பாருங்க. கர்த்தர் யோசுவாட்ட சொன்னதை தான் இன்னைக்கு உங்களிடத்திலும் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை இரவும் பகலும் தியானியுங்கள். அப்பொழுது உங்கள் வழியை நீங்கள் வாய்க்க பண்ணுவீர்கள். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் அனுப்புகிற வார்த்தைக்காக நன்றி. அவளுடைய பலவீனத்திலே, அவளுடைய சோர்வான நேரங்களில், அவர்களுடைய வழியின் மத்தியில உங்க வார்த்தை அவர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டோன்னு நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் வாயை விட்டு உம்முடைய வார்த்தை பிரியவே கூடாது. இரவும் பகலும் அவர்கள் இதையே தியானிப்பார்களாக, அவர்கள் ஜெயம் எடுப்பார்களாக, வழியை வாய்க்க பண்ணுவார்களாக. ஆண்டவரே, வியாதிகள் மறையட்டும். வியாதியின் மேலும் பலவீனத்தின் மேலும் உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும். அற்புதங்களும் அதிசயங்களும் அவர்களுக்கு நடக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவர்களுக்கு அற்புதம் செய். வேதனைகள் நீங்கி அவர்கள் சுகமா இருக்கட்டும்னு செபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you.